ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பட்டர் சிக்கன். எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரட் பட்டர் சிக்கன். இதை நீங்கள் பூரி, சப்பாத்தி, நான் அதுக்கெலாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1/2 கிலோ போன் இல்லாத சிக்கன் எடுத்துருக்குறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. கெட்டியான தயிர் 1 ஸ்பூன், 1/2 லெமன் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நம்ம ஊற வச்சிடலாம். உப்பு பிடிச்சி சிக்கன் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஆயிலில் கூட பண்ணலாம், ஆனால் நம்ம இன்றைக்கி ரிச்சான பட்டர் சிக்கன் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி பட்டர்லேயே பண்ண போகிறோம். எல்லா சிக்கனையுமே ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. மொத்தமாக நம்ம ஆட் பண்ணக்கூடாது. ஒரு சைடாக நம்ம வேக வைக்கிற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதோ ஒரு கத்தியோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க. இது ஒரு 80% வரைக்கும் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கிரேவி பண்ணதுக்கப்புறமும் இந்த சிக்கனை அந்த கிரேவியில் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக வைப்போம். சிக்கன் வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் நம்ம மறுபடியும் பட்டர் நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இதில் ஏற்கனவே கொஞ்சம் மிச்சம் பட்டர் இருக்கிறனால அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதே பேன்லேயே நம்ம பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கோம். அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டு வேக வச்சுக்கோங்க. பல்லாரி நல்லா அந்த கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வேகட்டும். இப்போ பல்லாரி கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நீங்கள் 200 கிராம் சேர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தக்காளி ஒரு 250 கிராம் சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி தான் பல்லாரி 2 பெரிய சைஸ் பல்லாரி சேர்த்துருந்தோம். இப்போ 3 பெரிய சைஸ் அளவுக்கு நான் தக்காளி சேர்த்துருக்கேன். நல்லா வேகட்டும். தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு கை அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம். முந்திரி பருப்பு நம்ம சேர்க்குறதுனால நல்ல க்ரீமியாக ரிச்சாக இருக்கும். அதனால தான் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறோம். பல்லாரியும் தக்காளியும் ஒரு சேர வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கொஞ்சம் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிரும். இப்போ இன்னொரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பிரியாணி இலை எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளைப்பூடி நம்ம சேர்த்துக்கலாம். லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சி வெள்ளைப்பூட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதே ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர். இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் சேர்க்குறதுனால இதோடைய கலர் ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் சேர்க்கும் போது இவ்வளோ கலர் நம்மளுக்கு கொடுக்காது. இதில் பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம எப்படி சுகர் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி பட்டர் சிக்கனுக்கும் நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணதுனால அதில் நல்ல ஒரு கேரமல் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே வர்றதுக்காக கொஞ்சம் கசூரி மெத்தி நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த சிக்கன் ரொம்பவே க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் குக்கிங் க்ரீமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போவே ஸ்மெல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணுங்கிறதுக்காக நான் இன்னுமே கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேண்டாம், கொஞ்சம் நார்மலாகவே இருக்கட்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் இறக்கிடுங்க. ஆனால் எனக்கு நல்லா சப்பாத்திக்கு எடுத்து சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே திக்காக வேணுங்கிறதுனால நான் நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது சூப்பராக இதை சர்வ் பண்ணுறதுக்காக நல்ல டெக்கரேஷனுக்காக மேலுமே கொஞ்சம் க்ரீமை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் ஒரு மின்ட் லீஃபோ இல்லை ஒரு கொரியாண்டர் லீஃபோ வச்சு இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு சூப்பராக சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.